மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, குன்றக்குடி அடிகளார். மேலும் குன்றக்குடி அடிகளாரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பற்றிய தகவல்கள். இவரின் காலம் 1925 முதல் 1995 வரை. இவரின் இயற்பெயர் அரங்கநாதன். ஊர் மயிலாடுதுறைக்கு அடுத்துள்ள நடுத்திட்டு என்ற சிற்றூர். இவரின் பெற்றோர் சீனிவாசம் பிள்ளை, சொர்ணாத்தாச்சி. இவருடைய பணி ஆசிரியர், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, பேச்சாளர். குன்றக்குடி அடிகளாரின் நூல்கள் அறவழிகாட்டி, சமய மறுமலர்ச்சி, முத்துமொழிகள், நியாயன்மார் அடிச்சுவட்டில், வாழ்க்கை விளக்கு, திருவள்ளுவர் காட்டும் அரசியல், புனித நெறி, திருவருட்சிந்தனை, ஆலயங்கள் சமுதாய மையங்கள், குறட்செல்வம். தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் இதழ்கள் மணிமொழி, இது 1954 வெளிவந்தது. முதல் தமிழகம், இது 1959 வெளிவந்தது. சிந்தனை 1980 வெளிவந்தது. அருளோசை மற்றும் அறிக அறிவியல். தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் சிறப்புகள். மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தார். குன்றக்குடி திருமன்றத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டு, சமூக தொண்டும், இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். 1945 முதல் 1948 ஆண்டில் தமிழ் கற்று வித்வான் பட்டம் பெற்றவர். 1945 தர்மபுரி ஆதீனத்தின் கட்டளை தம்புரான் எனும் பதவியை அடைந்தார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு இயக்க தலைவராக இவர் இருந்தார். தமிழ்நாடு திருவருட்பேரவை தலைவராகவும் இவர் இருந்தார். கிராம திட்டக்குழு நெறியாளராக இருந்தார். தமிழக மேலவை உறுப்பினராகவும் இவர் பணியாற்றினார். 1948 மற்றும் 1949 மாவட்ட கழகங்களுக்கு நடந்த தேர்தலில் காங்கிரசுக்காக குன்றக்குடி அடிகளார் வாக்கு சேகரித்தார். 1967 நடந்த பொது தேர்தல் வரை நேரடியாக அரசியல் பணிகளில் ஈடுபட்டார். 1973 திருக்குறள் பேரவை எனும் அமைப்பை உருவாக்கி திருக்குறள் பற்றிய ஆய்வரங்குகளை ஒருங்கிணைத்தார். குன்றக்குடி அடிகளார் 1992 தன் வாழ்க்கை வரலாற்றை மண்ணும் மனிதர்களும் எனும் தலைப்பில் ஆனந்த விகடனில் எழுதினார். அதற்கு முன் நடந்ததும் நடக்க வேண்டியதும் எனும் நூலையும் இவர் எழுதினார். 1995 குன்றக்குடி அடிகளார் மறைந்தார். குன்றக்குடி அடிகளாரின் படைப்புகளை தமிழக அரசு 2007 நாட்டுடைமையாக்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளாரின் விருதுகள். 1986 தமிழக அரசின் முதல் திருவள்ளுவர் விருது இவர் பெற்றார். 1989 அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார். 1991 இந்திய அரசின் அறிவியல் மற்றும் செய்தி தொடர்பு துறையின் தேசிய குழு விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. குன்றக்குடிகளாரை பற்றி 7th நியூ புக்கில் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 30 கொடுத்துருக்காங்க நூல்வெளியில். ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின், குன்றக்குடி அடிகளார் மறைவுக்கு பின் குன்றக்குடி மடத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.